Hi, welcome to Travel with KK. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா நான் வந்து சோளம் போட்டுருக்கேன், மக்காச்சோளம் போட்டுருக்கேன். மக்காச்சோளத்துல என்னோட மீனாட்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இறங்கிட்டாங்க. இறங்கி அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி நாம ரெண்டு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒடிக்க போறேன். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து சோளம் அறுவடை, அப்புறம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி அறுவடை பண்றோம், பச்சை மிளகாய் எல்லாமே இன்னைக்கு அறுவடை பண்றோம் நம்ம தோட்டத்துல. வாங்க போய் பார்க்கலாம். ஆர்கானிக் தோட்டத்து காய்கறி பார்க்கலாம் வாங்க. இப்ப சோளக்கொல்லிக்கு வந்துட்டோம். இது வந்து எங்க ஊர்ல வந்து நாங்க வந்து இந்த வேற நாட்டு சோளம் போடுவோம், நிறைய போடுவோம். துவரை போட்டு நாட்டு சோளம் பைத்தங்காய் எல்லாம் போட்டு இதுல இந்த காரமணி காய் வந்து இதுல ஏற்றி விட்டுருவோம் சோளத்துல. இந்த சோளம் வந்து அதிகம் எங்க ஊர்ல கிடையாது, நாட்டு சோளம் தான். அது மேல பெருசு பெருசா அந்த கொத்து கொத்தா இருக்கும் அந்த சோளம். அதுல வந்து நம்ம இறங்கி பறிக்குவோம், காய்கறி எல்லாமே பறிப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எங்க சோள கொல்லியில நான் இறங்கியிருக்கேன், எங்களை ஆர்கானிக் தோட்டத்துல இறங்கியிருக்கேன். அப்படியே பாருங்க அந்த பீன்ஸ் எல்லாம் அழகா அண்ணன் பீன்ஸ் காய்ச்சிருக்கு. இப்ப சோளம் பிக்க போறோம். இதுல தான் என்னோட மீனாட்சி இறங்கி நல்லா சாப்பிட்றா. நான் எவ்வளவு பெருசா கேட்கறது இல்ல, என்னன்னு கூட கேட்கல, திரும்பி பாக்குறது சாப்பிடுறது. அவங்க டேடி அடிக்கிறேன்னா அப்படி பாக்குறாவோ. எல்லாம் நல்லா எங்களை கேட்ச் பண்ணி வந்துட்டா, வீட்டுக்கு வந்துட்டா. டெய்லி வரா. அவளுக்காக திரும்பி நான் எல்லாம் தண்ணி விட்டு துவரங்கெல்லாம் திரும்பி நான் காய் வர வச்சுட்டேன் பாருங்க. ரெண்டாவது தடவை காய்ச்சிட்டு இருக்கு. எல்லாம் சூப்பரா இருக்கு. வாங்க எப்படி காய் பறிக்கலாம், எப்படி நம்மளுடைய ஆர்கானிக் தோட்டம் சோளம் எல்லாம் இருக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். இப்போ என்னுடைய அம்முக்குட்டி இதில் தான் சாப்பிட்டா பாருங்க, எப்படி சாப்பிட்டுக்கா பாருங்க. நல்ல பெரிய கதிரு, நானும் விதைக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இது விடுடி வேற சாப்பிட்றேன்னு அவளுக்கே எங்க பாருங்க சோளம் ஒடிச்சு கொண்டாந்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க ஒடிச்சு வச்சேன். இதே சாப்பிடுனா இது தூக்கி போட்டுட்டு இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கதிரு எப்படி சாப்பிட்டுருக்கா பாருங்க. நீங்க அம்முக்கு வந்து ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிட்டு வந்து டெய்லி தான் சோளம் சாப்பிடுறது துவரை சாப்பிடுறது தான் பண்றான். ஒடிக்கலாமா? சாப்பிட்டே உடைச்சிட்டியா? பரவாயில்லையா? பரவாயில்ல. பெரிய சோளம் வேஸ்டா தான் போகுது பாருங்க. நம்மளுடைய ஆர்கானிக் தோட்டத்து சோளம் எவ்வளவு அழகா. கலர் வந்து இது ஒரு மாதிரி சிகப்பு கலர்மா. எனக்கும் இது பார்க்கணும்னு ஆசை. பாருங்க நம்மள ஆர்கானிக் தோட்டத்து சோளம் ஒடிச்சாச்சு. அடுத்த சோளம் ஒடிக்கலாமா? ஒடிச்சிட்டோமா? இது ஒடிச்சிட்டேன். விளைஞ்சிருச்சுது. எறும்பா இருக்கு. பாருங்க நம்ம தோட்டத்துல நாமளே விளைய வைக்கிற சோளம் பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நாமளே விளைய வச்சு சாப்பிட்டா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. இங்க ஒரு சோளம் இருக்குமா பாருங்க. 4 கதிரு. இது இருக்கட்டும். அம்முக்குட்டி இல்ல மத்த அம்முக்குட்டிக்கு மீனாட்சிக்கு இது ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கு. நிறைய அவளுக்கே விட்டு வச்சிருக்கேன். அவ சாப்பிட்டோம், இதெல்லாம் அவ சாப்பிட்டோம். ஏன்னா அவளுடைய தோட்டம் தான் இது. நான் தோட்டம் போட்டது காரணமே அம்மு வரட்டும் தான். அதே மாதிரி அம்முக்குட்டி வந்துட்டா. அப்புறம் வந்து இன்னொரு காய் பறிக்க போறோம். இங்க பாருங்க எங்க தோட்டத்துல ஒரே ஒரு புடலங்கா நான் போட்டேன். ஒரு 3 விதை போட்டு அதுல இது ஒருத்தர் மட்டும்தான் வந்திருக்கிறாரு. இவர் பறிச்சிடலாமா? இன்னும் பெருசாகுமாமா? அது ஒரே ஒரு காய் விட்டுருக்கு எங்க தோட்டத்துல புடலங்காய். நிறைய போட்டேன், சரியா வரல. ஆனா ஒரு காயாவது எனக்கே கண்ணுக்கு காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து லாங் பீன்ஸ் பாருங்க. நான் ஆல்ரெடி வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன், லாங் பீன்ஸ் வீடியோ. இங்க பாருங்க திரும்பி பிஞ்சு விட்டு இங்க பாருங்க திரும்ப காய் பெருசா வந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் பிஞ்சு தான் நிறைய வச்சிருக்கேன். பாலக்கீரை போட்டிருக்கேன், பாலக்கீரை. இதெல்லாம் பாலக்கீரை, மணத்தக்காளி கீரை எல்லாமே நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம ஆர்கானிக் தோட்டத்துல எல்லாமே இருக்கு. திரும்ப இப்போ மொச்சக்காய் ஃபுல்லு காய் வச்சிருக்கு பாருமாம்மா. அவங்க ஃபுல் மொச்சக்காய் மேல எல்லாம் பாருங்க. பறிக்கிறோம். இது பாருங்க, இது வந்து ஒரு சிகப்பு கலர் மாதிரி இருக்கு இந்த சோளம்.
நல்லா இருக்குல்ல. நம்ம தோட்டத்துக்கு பாருங்க சோளம். நான் இது ஃபர்ஸ்ட் இப்போ தான் நான் விளைவிச்சிருக்கேன் அந்த சோளத்தை. ஆர்கானிக், எல்லாமே ஆர்கானிக் தோட்டம் தான் நம்மளுது. மருந்து இல்லாத காய்கறி, மருந்து இல்லாமல் சாப்பிடணும். இப்போ நம்ம எல்லாமே என்னுடைய தோட்டத்தில் வந்து எல்லாமே மருந்து. இப்போ நம்ம ஆர்கானிக் தோட்டத்தில் சோளம் விளைய வச்சிருக்கேன் பாருங்க. முழுக்க முழுக்க இது வந்து ஆர்கானிக்கா விளைய வச்சது, எந்த மருந்து இல்லாம நான் விளைய வச்சிருக்கேன். நம்ம தோட்டத்துல இந்த அளவுக்கு சோளம் விளையும் நானே நினைச்சு பார்க்கல. சும்மா ஒன்றும் நட்டு விட்டது தான், அந்த அளவுக்கு விட்டுருக்கு. இது நம்ம மட்டும் சாப்பிட்டது இல்லை, இது வந்து என்னுடைய கிளி, என்னுடைய மீனாட்சி ஃப்ரெண்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டா. இமகர்ல யார் வந்தாங்களோ அவங்கள எல்லாரையும் கூட்டிட்டு வந்து துவரங்காய் ஃபுல்லா காலி பண்றாங்க. துவரங்காய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோளம், அவரைக்காய், மொச்சக்காய், எல்லா காயும் வந்து இறங்கி நல்லா வேட்டை ஆடுறாங்க எங்களுடைய கிளிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பரா விளைஞ்சிருக்கு பாருங்க. இது நல்லா நம்ம உரிச்சு காய வச்சுட்டு நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி அழகா ஒரு போண்டா போடலாம். சூப்பரா இருக்கும். பச்சை மிளகா வாங்குறதே இல்லை இப்போ நான், எல்லாம் நம்ம செடியிலே தான் பாருங்க. எவ்வளோ காய் விட்டுருக்கோம். ஆனால் சின்ன மிளகா தான், நல்ல காரம். இது சரியான காரம். இது அம்மாவுக்கு செடி கொடுத்தேன். அம்மா இப்போ ஊருக்கு போனால் சொன்னாங்க, என்னம்மா மிளகா அது, ஒரு மிளகா போட்டாலே அவ்வளோ காரமாக இருக்குது அப்படின்னாங்க அம்மா. அவ்வளோ காரம் இருக்கும் அந்த மிளகாயில். நல்லா அது மாடு காய்ச்சிட்டே இருக்குது. பறிச்சுனே இருக்கேன் வீட்டுக்கு. இப்போ வந்து நம்ம சோளம், பச்சை மிளகாய் எல்லாம் பறிச்சிட்டோம். இப்போ ஆல்ரெடி நான் கொத்தமல்லி வீடியோ ஒன்று உங்களுக்கு போட்டிருப்பேன். அந்த கொத்தமல்லி தோட்டம் போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கொத்தமல்லியெல்லாம் பார்க்கும்போது பச்சை பச்சைன்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி நம்ம இங்கே கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம வீட்டுக்கு என்ன வேணும் அன்னன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சமையலுக்கு கொத்தமல்லி அந்த அளவுக்கு விரைச்சிருக்கேன் பாருங்க. இதோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஒன்றுமே இல்லை, வெறும் தண்ணி தான் ஊற்றிட்டு இருக்கேன். அவங்க மட்டும் வந்துட்டு இருக்காங்க சூப்பராக. சும்மா ஒரு பிடி கொத்தமல்லி தான் போட்டது பாருங்க, எவ்வளோ கொத்தமல்லி வந்திருக்குன்னு. இப்போ இது வந்து மருந்து இல்லாமல் நம்ம விளைய வச்சிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இயற்கையை நான் விளைய வச்சிருக்கேன். ஆர்கானிக் தோட்டம்னா ஆர்கானிக்காக தானே வரணும். அந்த மாதிரி மாட்டுச்சாணம் சும்மா லைட்டாக போட்டு விட்டு தான் அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இப்போ நான் கொத்தமல்லி வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானது நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நான் எடுத்துக்குவேன். எப்பயுமே காலைல வருவேன், ஒரு 2 பச்சை மிளகா, அப்படி வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துன்னு போவேன் காலைல சமையலுக்கு. தேவையான போது வேணும் போது வந்து எடுத்துக்குவேன். ஜாஸ்தி எடுத்துன்னு போய் வச்சுக்கிறது இல்லை. அப்பா என்ன பறிக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குமாம்மா. கமகமன்னு ஒன்றுமா மனம். அப்பா சரியான நாட்டு கொத்தமல்லி தான், அவ்வளோ வாசனை. அப்பா அப்படியே தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா, இப்படி தோட்டத்துக்கு உள்ள இப்படி என்றா இங்கே வந்து நின்னாலே அந்த ஒரு மனம் வருது பாருங்க. அந்த கொத்தமல்லி வாசனை பா அப்படி இருக்கு, கமகமன்னு இருக்கு வாசனை. போதுங்க. இது வந்து இதனால வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம நிறைய போட்டுட்டோம்னா நம்ம துவையல் பண்ணிக்கலாம், எல்லாமே செய்யலாம். சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு, சித்திரானம், பொரியல், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பா ஆமாம், டெய்லி ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்தில் வந்து பச்சை மிளகாய், இந்த மாதிரி காய்கறிங்க, மொச்சக்காய், அப்புறம் இப்போ இந்த சுண்டைக்காய் பாருங்க, சுண்டைக்காய் கூட வச்சுருக்கேன். நம்ம தோட்டத்தில் ஆர்கானிக்காக நான் விளைய வச்ச கொத்தமல்லி. இப்போ வந்து இந்த கொத்தமல்லி வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், காலையில் டிஃபன் செய்யலாம், அப்போ ஏதோ ஒரு உப்புமா செய்கிறோம், ஒரு சித்திரானம் பண்ணுறோம், ஒரு தக்காளி சட்னி பண்ணுறோம், அந்த டைமுக்கு நான் வருவேன். ஓடி வந்து அங்கே சமையல் அங்கே ஆகிட்டே இருக்கும். உடனே வந்துட்டு கொஞ்சம் பறிச்சுட்டு போயிடுவேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு போய் நம்ம அந்த சாம்பாரில் அதெல்லாம் போட்டோம்னா நல்லா கமகமான வாசனையாக. அதேமாதிரி இப்போ பறிக்கும் போதே வாசனையாக இருக்குது. அதுமாதிரி காலையில் மதியம் அந்த மாதிரி நான் சமைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுன்னு போகிறேன். நாட்டு கொத்தமல்லி இது வந்து நாட்டு கொத்தமல்லி போது கொஞ்சம் நல்லா அந்த வாசனையாக நல்லாயிருக்கும். அந்த இலையை பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி சிறு இலையாக வரும் நாட்டு கொத்தமல்லி. நம்ம ஹைப்ரிட்னா கொஞ்சம் பெரிய பெரிய கீத்து பெருசாக வரும். இது வந்து சின்ன வந்துச்சுன்னா இது வந்து நாட்டு கொத்தமல்லி சொல்லுவாங்க. நம்ம கிராமத்துலலாம் இது விதைப்பாங்க இல்லையா, அதனால தெரியும். சும்மா கொஞ்சம் இடத்துல நிறைய பேரும் இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன், இவ்வளோ இடம் கூட இல்லை. இது நம்ம தொட்டியில் கூட போடலாம். நம்ம ஒரு தொட்டியில், ஸ்கொயர் தொட்டியில் போட்டு விட்டிங்கன்னா எடுக்க அழகாக அப்படி எடுக்கும். பாதி சரியாக போட்டு பாதி 2 இதாக விதைக்கணும் நம்ம டைமு. இதை எடுக்கணும், திரும்பி இன்னொன்று வரும். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆர்கானிக் தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி,
ஃப்ரெஷ்ஷாக பச்சை மிளகா, ஃப்ரெஷ்ஷாக புதினா பாருங்கள் எவ்வளோ, சும்மா கடையில் வாங்கிட்டு வந்து சட்னி பண்ணிவிட்டு நட்டு விட்டது தான். அவ்வளோ அழகாக வந்துருச்சுங்க அந்த புதினா, அவ்வளோ அழகாக வந்துருச்சு. இது ஃபுல்லாக புதினா பாருங்கள். இது எல்லாம் நான் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே சும்மா ஒரு இடம் தான் நட்டு விட்டது. அது என்ன போயிட்டே இருக்கு, படர்ந்து போயிட்டே இருக்கு இந்த புதினா. நல்லா வாசமாக இருக்கு பாருங்க. ஒரு தக்காளி சாதம், சட்னி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. நாமளே விளை வச்சு நம்ம ஆர்கானிக் தோட்டத்து புதினா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க புதினா. நான் அடுப்பில் வச்சுட்டே நான் வருவேன், வந்துட்டு அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளீட் போவேன் பாருங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க புதினா. வாசனை கம்மாமலும் இருக்கு, பறிக்கும் போது வாசனை. தொட்டிலையும் வச்சுட்டோம்மா இது. இப்போ வந்து நம்ம ஆர்கானிக் தோட்டத்துல நம்மளால சின்ன காய்கறி போட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு லாங் பீன்ஸோடு முடிச்சுட்டேன் பாருங்க. இது வந்து மக்காச்சோளம் போட்டிருந்தேன், மக்காச்சோளம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகா, ஒரே ஒரு புடலங்காய் விட்டுச்சு, கத்திரிக்காய் வந்து நான் எல்லா செடி பிடிங்கிட்டேன், அதனால கத்திரிக்காய் ஒன்றே ஒன்று தான் இருந்தது, புதினா, கொத்தமல்லி, இது எல்லாமே நம்மளுடைய ஆர்கானிக். இப்போ என்னன்னா இப்போ தோற வீடியோ நான் நிறைய போட்டிருப்பேன் உங்களுக்கு, எல்லாம் நான் பறிச்சு இது எல்லாம் காமிச்சிருப்பேன். இப்போ திரும்ப என்ன ஆச்சுன்னா தண்ணி ஊற்ற பார்த்து என்ன ஆச்சுன்னா திரும்ப எல்லாம் துளுக்க ஆரம்பிச்சு, துளுத்து திரும்ப நான் துவர நிறைய வந்துருச்சு. இப்போ வந்ததால என்னன்னா எங்கள் மீனாட்சிக்கு ரொம்ப 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 அவளுக்கு இதாயிடுச்சு. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து க்ளீனாக உட்காந்து டெய்லி சாப்பிட்றதா அவங்க வேலையை பாருங்க. எவ்வளோ காய் விட்டு பாருங்க, நிறைய இருக்கு. இன்னும் இதெல்லாம் முத்துல, ஆனாலும் அவங்க விட மாட்டாங்க. அவங்க எல்லாமே பேஞ்சு எல்லாம் என்ன சொல்றது மேஞ்சி ஃபுல்லு காலி பண்றாங்க. இங்க பாருங்க, இந்த ஃபுல்லு எல்லாமே துவரதாங்க பாருங்க, நிறைய இருக்கு பாருங்க. இன்னும் அந்த செல்லு பாருங்க, இப்போதான் பிஞ்சு வச்சிருக்குது பாருங்க. நல்ல காய் இந்த வருஷம், நிறைய காய் அப்படியே பறிச்சு நல்லா குழம்பு எல்லாம் ஊருக்கு எங்கள் மம்மிக்கே கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன், வில்லேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ ஊருக்கு போயிருந்தேன் கல்யாணத்துக்கு, ஒரு பை ஃபுல்லாக துவரக்காய், அப்புறம் மொச்சக்காய், அப்புறம் லாங் பீன்ஸு எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு போனேன். அதெல்லாம் கேட்டாங்க, நீ வில்லேஜில் கூட நாங்கள் இந்த மாதிரி காய் பறிக்க முடியல, இப்போ நீ பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லோரும் தங்கச்சிக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டேன். சூப்பராக இருந்தது. இப்போ திரும்ப வந்துட்டுருக்கு. திரும்ப இன்னும் ஒரு 10-20 நாள் ஆகும் நான் ஊருக்கு போவேன், அப்போ பறிச்சுட்டு போயிடுவேன். அது அம்மா சாப்பிட்டு மிச்சம் தான், அதுக்குள்ளே அம்மா சாப்பிட்ருவோம், அம்மா கூட்டின்னு வந்துடும். அவ்வளோதான். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்கும் வீடியோ. ஆர்கானிக் வீடியோ தான் நான் போடுவேன் எல்லாமே, தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ போட போகிறேன்னு நீங்களே எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி நான் வீடியோ போடுவேன். எது போட்டாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போடுற மாதிரி செய்கிற மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் எல்லாமே ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன தொட்டி வச்சு பச்சை மிளகா, இந்த மாதிரி கொத்தமல்லி, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுங்கள். அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான நாமளே வீட்டில் விளைவிக்கலாம். 2 கத்திரி செடி வச்சிங்கன்னா கூட அது காய் விட்டுகிட்டே இருக்கும், கட் பண்ணி விட்டோம்னா காய் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க. அவ்வளோதான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம்.